லியோன் ஜியாவை ஃபியூனரல் ஹாலுக்கு கூட்டிட்டு போய் அந்த ரெண்டு சின்ன பொண்ணுங்களோட பேயையும் இவகிட்ட சாரி கேட்க வைக்கிறான். அப்போ ஜியா அவங்கள பார்த்து உங்களுக்கு எதுவும் ஹெல்ப் வேணுமான்னு கேட்க அவங்களும் ஆமான்னு சொல்றாங்க. ஆக்சுவலா இந்த ரெண்டு பொண்ணுங்களோட அப்பா ஒரு ட்ரக் டிரைவருங்கிறதால மோஸ்ட்லி வீட்டுல இருக்க மாட்டாரு. அதனால இந்த பொண்ணுங்களை இவங்களோட சித்தப்பா தான் எப்பவும் பார்த்துப்பான். பட் அவன் ஒரு நாள் குடிச்சிட்டு வந்து இந்த பொண்ணுங்க கிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்ண இவங்க அவங்க கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகுறதுக்காக பால்கனில இருந்து கீழே குதிச்சு இறந்து போயிருக்காங்க. இதை இப்போ ஜியா மூலமா தெரிஞ்சுக்கிட்ட அவங்க அப்பாவாலையும் தன்னோட சொந்த தம்பியே எப்படி பண்ணிருக்கிறான்னு தெரிஞ்சு அதை தாங்கிக்கவே முடியல. இப்ப போலீஸ் கிட்ட அவனை புடிச்சு கொடுத்ததும் இந்த பொண்ணுங்களும் ஹாப்பியா ஜியாவுக்கு குட் பை சொல்லிட்டு அங்க இருந்து மறைஞ்சு போயிடுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த நிறைவேறாத ஆசையோட சுத்திட்டு இருக்கிற மத்த சின்ன பசங்களோட பெண்களும் இவங்க கிட்ட வந்து இப்ப ஹெல்ப் கேக்குறாங்க. ஆனா லியோன் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு அங்க இருந்து துரத்தி விட ஜியா ஏன் அந்த சின்ன பசங்களுக்கு ஹெல்ப் பண்ணலன்னு லியோன் கிட்ட கேக்குறா. அதுக்கு அவனும் இவங்க எல்லாம் இறந்து போய் ரொம்ப வருஷம் ஆகிட்டு இனிமே நம்ம நினைச்சாலும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுறான். இப்ப ஜியா அவனையே பார்த்துட்டு இருக்க அவனும் ஏன் என்ன இப்படி பாக்குறான்னு கேக்குறான். அதுக்கு அவ இப்பெல்லாம் நீ என்னோட கண்ணுக்கு ரொம்ப வித்தியாசமா தெரியறேன்னு சொல்லிட்டு அந்த சின்ன பொண்ணுங்களுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு தேங்க்ஸ்னு சொல்றா. அப்போ திடீர்னு அங்க மழை பெய்ய ஜியா வேணும்னே இவளோட அம்பரலாவை அங்க விட்டுட்டு லியோனோட அம்பரலாவை யூஸ் பண்ணிக்கிறா. ஜியா மழையில நனைஞ்சிடக்கூடாதுன்னு நினைச்ச லியோன் அவ சைட்ல அம்பரலாவை தள்ள அவ இவன் நனைஞ்சிடக்கூடாதுன்னு இவனோட சைட்ல அம்பரலாவை தள்ளி விடுறா. அப்படியே ஏன் எப்பவும் இந்த ரெட் அம்பரலாவை கூடவே வச்சுக்கிறேன்னு அவ கேட்டதுக்கு லியோன் என்னோட முடி மழையில நனைஞ்சு போயிட்டா எனக்கு சுத்தமா பிடிக்காதுன்னு சொல்றான். சோ இப்ப இவங்க ரெண்டு பேரும் ட்ரிங்க் பண்ணிட்டு இவங்களுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு சொல்லி பிளே பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஜியா அப்போ லியோன் கிட்ட அவனோட ஆசை என்னன்னு கேட்க அவனும் நான் ஹியூமனா மாறணும்னு சொல்றான். அப்படியே உன்னோட ஆசை என்னன்னு அவன் ஜியாவை பார்த்து கேட்டதுக்கு இவ பேரண்ட்ஸ் கூட ரொம்ப வருஷத்துக்கு ஹாப்பியா வாழணும்னு சொல்றா. அதனால லியோன் உன் பேரண்ட்ஸோட பிக்சரை என்கிட்ட கொடு, நான் அவங்களை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு அவளை சேஃபா அவளோட வீட்டுல டிரா பண்ணிட்டு போறான். அப்போ இவகிட்ட இவ சின்ன வயசுல பார்த்த ரெண்டு மின்மினி பூச்சியும் வர இவளுக்கு அப்போதான் லியோன் தான் இது எல்லாத்துக்கும் காரணம்னு தெரிய வருது. சோ இப்போ அவனுக்கு தேங்க்ஸ் சொல்லலாம்னு திரும்பி பார்த்தா அங்க அவன் இல்ல. ஆனா அவன் தூரமா ஒரு பில்டிங்ல உட்காந்துட்டு எப்பவும் போல இவளை பார்த்துட்டே தான் இருக்கிறான். நெக்ஸ்ட் டே ஜியா அவளோட ஆபீஸ்க்கு போக இங்க லியோனும் இவனோட ஒர்க்கை கண்டினியூ பண்ண வந்துடுறான். அப்ப இந்த ரெண்டு பொண்ணுங்களுக்கும் அடுத்த லைஃப்க்கு போக டாலிபாவோட ஹஸ்பண்ட் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்க அதுல ஒரு பொண்ணு மட்டும் அங்க போய் விளையாடுறதுக்கு ஸ்லைம் எடுத்துட்டு போலாமான்னு கேக்குறா. பட் டாலிபா அதுக்கு நோ சொல்ல லியோன் அவங்களுக்கு தெரியாம இந்த பொண்ணு கிட்ட ஸ்லைமை கொடுத்து விட்டுடுறான். அப்படியே டாலிபா கிட்ட வந்து ஜியா பேரண்ட்ஸோட போட்டோவை காட்டி நான் இவங்களை எப்படியாச்சும் கண்டுபிடிக்கணும் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேக்குறான். ஆனா டாலிபா ஃபர்ஸ்ட் அவங்களை கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு சொன்னாலும் கொஞ்ச நேரம் அப்புறம் அதுக்கு ஓகே சொல்லிடுறாங்க. இங்க ஜியாவோட ஆபீஸ்ல இவ பிரசிடென்ட்க்கு ஹேண்ட் ஷேக் கொடுக்க பார்த்தா அவர் தான் இப்போ இமுகியை வளர்த்துட்டு இருக்கிற குவான்ஹே. பட் ஜியாக்கு அவர் எவ்வளவு டேஞ்சரானவர்னு கொஞ்சம் கூட ஐடியாவே இல்ல. அப்போ அவர் இவங்களோட டீம் ரொம்ப நல்லா ஒர்க் பண்றாங்கிறதால இவங்க எல்லாரையும் டின்னருக்கு அவரோட வீட்டுக்கு இன்வைட் பண்றாரு.